என் தங்கமே, இன்று உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்ல வந்திருக்கின்ற இந்த விஷயத்தை நீ என்னவென்று செவிகொடுத்து கேட்பாயா? என் குழந்தையே, நான் இருந்து உனக்கு நடத்தக்கூடிய எல்லா விஷயங்களையும் நீ சரியாக புரிந்து கொண்டாயானால் உனக்கு நடப்பது எல்லாமும் என்னவென்று நிச்சயமாக உன்னால் சரியாக தெரிந்து கொள்ள முடியும். நான் இந்த கருப்பன் உன்னோடு துணையிருந்து உனக்கு ஒரு விஷயத்தை சொல்கிறேன் என்றால் அதனை முழுக்க முழுக்க நீ சரியாக பெற்றுக்கொள்ள வேண்டுமல்லவா? என் குழந்தையே, எத்தனை விஷயங்கள் நம்மை சுற்றி நடப்பதாக இருந்தாலும் இந்த கருப்பன் உனக்கு துணையிருந்து எடுத்துச் சொல்லும் இந்த வேளையில் இவை எல்லாவற்றையும் நீ முழுக்க முழுக்க புரிந்து கொள். நான் சொல்கின்ற இந்த பெயர் கொண்ட குழந்தை இன்று இந்த நாளில் உன் இல்லத்தில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக ஒரு அதிசயம் உன் வீட்டில் நடப்பதை இன்று இரவுக்குள் நீ கண்கூடாக கண்டு விடுவாய். எல்லாமுமாக இந்த வாழ்க்கை உனக்கு சில தருணங்களை தந்துவிட்டது. இனிமேலும் இதை விட்டுவிடாமல் உனக்கான வெற்றியை தேடி நீ முன்னேறிச் செல். நீ விரும்பிய ஒன்றை இழந்து விட்டாய் என்றால் தயவு செய்து அழுதுவிடு. இழந்து விட்டோமே என்று நினைத்து அல்ல, அது உன்னோடு இருந்த பொழுது நீ எப்படி உணர்ந்தாய், அந்த நாட்கள் திரும்பி கிடைக்காதா என்று ஏங்கி அழுதுவிடு. உன்னுடைய கண்ணீர் அதனை உன்னிடம் விரைவில் கொண்டு வந்து சேர்க்கும். காரணம், உன்னுடைய கண்ணீருக்கும் சில சமயங்களில் அதிகமான சக்தி உண்டு என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, என்ன நடக்கும் ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி உனக்கு இன்று இந்த கருப்பன் அழச் சொல்கிறானே என்று யோசிக்கிறாயல்லவா? என் குழந்தையே, இழந்தது உன்னுடைய எண்ணத்தினாலாக இருக்கும் பட்சத்தில்தான் நான் சொல்வது நடக்கும். வேண்டும் என்றே அது உன்னை உதறிவிட்டு சென்றால் அதற்காக ஒருபோதும் எண்ணி வருந்தாதே. உன் பக்கம் தவறு இல்லாத பொழுது, உன் பக்கம் எந்த வகையிலும் குற்றம் இல்லாத பொழுது இதற்காகவெல்லாம் ஒருபோதும் என் குழந்தை நீ ஏங்கி தவிக்கக்கூடாது. உன்னை சுற்றி நடக்கும் எல்லா விஷயங்களையும் நீ முழுக்க முழுக்க என்னவென்று புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் உன்னோடு நான் துணை இருக்கிறேன் என்பதனை நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உன்னை வழிநடத்தும் இந்த காலம் இனி எப்பொழுதும் உன்னை நம்பிக்கையோடு வாழ வைக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். என் குழந்தையே, எத்தனை காலம் இந்த வாழ்க்கை நமக்கு என்ன கொடுக்கும், ஏது கொடுக்கும் என்று எல்லாம் எண்ணி இனிமேலும் நீ பதறிக்கொண்டிருக்காதே. உனக்கு நடப்பது எல்லாமும் சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். கருப்பன் ஒரு விஷயத்தை முன்னின்று உனக்கு நான் எடுத்துச் சொல்ல வருகின்ற இந்த நேரம் இனி எதையுமே யோசித்து என் பிள்ளை நீ வருந்தக்கூடாது. எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதுதான் நீ தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயம். தெய்வம் முன்னின்று ஒரு விஷயத்தை உணர்த்திவிட வருகின்ற இந்த நேரம் இனி எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்கும் என்பதனை புரிந்து கொள். வாழ்க்கை எப்பொழுதுமே நமக்கு கற்றுக் கொடுக்கும் பாடம் என்ன தெரியுமா? நம்முடைய நிலைமை எப்படி இருந்தாலும் நம் மீது உண்மையான அன்பு கொண்டவர்களை நாம் ஒருபோதும் வெறுக்கக்கூடாது என்பதுதான். நம் மீது உண்மையான அன்பு கொண்ட எந்த ஒரு உறவையும் நாம் இந்த வாழ்க்கையில் விட்டுவிடக்கூடாது என்பதுதான். யாரையும் அவ்வளவு எளிதில் எல்லாம் நாம் இந்த வாழ்க்கையில் இருந்து ஒதுக்கிவிட முடியாது. அப்படி இருக்கும் பொழுது நம்மை சுற்றி நடக்கும் ஒவ்வொரு விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. நான் இருக்கிறேன் என்பதனை நீ உணர்ந்து கொண்டால் உன்னை சுற்றி நடப்பது எல்லாமும் உனக்கு சரியாக புரிந்துவிடும் என்பதுதான் உண்மை. கருப்பன் சொல்வது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் இன்று ஒரு அதிசயம் நடக்க வேண்டும் என்பது விதியாகிறது. அதை யார் நினைத்தாலும் தடுத்து நிறுத்த முடியாது. நான் பெயர்களை சொன்னால் நீ கண்டுபிடித்து விடுவாய். எதனால் கருப்பனின்று இந்த செய்தியை நம்மிடத்தில் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்று நான் பெயரை உனக்கு துல்லியமாக சொல்லிவிடுகின்றேன். உண்மையில் இவர்களினால் உன்னுடைய வாழ்க்கையில் என்ன நடக்கப் போகிறது என்பதனையும் நான் சரியாக உனக்கு சொல்லிவிடுகின்றேன். எந்த உறவாக இருந்தாலும் கோபத்தால் விலகிவிட்டது என்றால் கோபம்
குறைந்த பிறகு மீண்டும் அந்த உறவு உனக்கு நெருக்கமாகிவிடும். அதே உறவு வலியால் விலகிவிட்டால் ஒருபோதும் மீண்டும் அவர்களை நெருங்க முடியாது. ஏனென்றால் ஒவ்வொரு முறையும் நிச்சயமாக அவர்களை நெருங்க முடியாத வலியை தாங்கிக் கொள்ளக்கூடிய தைரியம் அவர்களுக்குள் இருக்காது. அதனால் எது நடந்தாலும், எந்த உறவு என்றாலும் அதனை நாம் சரியாக புரிந்து கொள்ள வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது, இந்த கருப்பன் உனக்கு துணை இருக்கும் பொழுது, உன்னை சுற்றி என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் நீ முழுக்க முழுக்க கவனமாக புரிந்து கொள்ள வேண்டும். எதையும் அவ்வளவு எளிதாகவெல்லாம் நீ விட்டுவிடக்கூடாது. இந்த வாழ்க்கையில் தெய்வம் உனக்கான ஒரு ஆச்சரியத்தை தருவதற்கு துணிந்து நிற்கும் நேரம். அதனை பெற்றுக்கொள்ள நாம் எப்பொழுதுமே மன நிறைவோடு இருக்க வேண்டும் அல்லவா? இந்த விஷயங்களை உணர்ந்து கொள்ள நாம் எப்பொழுதும் பெருமகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அல்லவா? என்ன நடக்கும், ஏது நடக்கும் என்பதனை எல்லாமும் தாண்டி நடக்கும் அத்தனை விஷயத்திலும் உனக்கு நல்லது நடக்கும் என்பதனை நீ நம்ப வேண்டும். கருப்பனுக்கு வேண்டியது எல்லாம் தன் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்கள் பெறக்கூடிய மனநிறைவு. என் பிள்ளைகளினுடைய வாழ்க்கையில் அவர்களுக்கான நம்பிக்கையை அவர்கள் நிச்சயமாக பெற வேண்டும் என்பதைத்தான் நான் மீண்டும் மீண்டும் ஆசைப்படுகின்றேன். என்ன நடக்கிறது, ஏது நடக்கிறது என்பதனை எல்லாமும் உணர்ந்து புரிந்து நாம் வாழ வேண்டும். இத்தனை காலம் இந்த வாழ்க்கை இவர்களுக்கு என்ன கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக பெற்றுக்கொள்ள வேண்டும். எதையுமே நினைத்து இனிமேல் நீ கலங்காதே. எப்பொழுதும் நீ சரியான ஒன்றை தெளிவாக பெற்றுக்கொள்ள தயாராகிவிடு. உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் இனி முழுக்க முழுக்க உனக்கு நன்மைகளை உருவாக்கி தரும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். எந்த நிலையிலும் நீ அடையக்கூடிய சில விஷயங்கள் உனக்கு முழுமையை பெறாமல் போயிருக்கலாம். ஆனால் உனக்கு நடப்பது எல்லாமும் நிச்சயமாக சரியாகவே நடக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். உனக்கு நடக்கும் எல்லா விஷயங்களையும் முன்னின்று நீ பெற வேண்டும். தெய்வம் சில சமயங்களில், சில ரூபங்களில் உனக்காக வந்து இந்த வாழ்க்கையில் ஒரு சில நம்பிக்கையை கொடுக்கும் பொழுது அதை எந்த நேரத்திலும் என் பிள்ளை நீ விட்டுவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையிலும் இதை என் குழந்தை நீ தொலைத்து விடக்கூடாது. உனக்கென்று நான் என்ன நடத்த நினைக்கிறேன் என்பதனை நீ எப்பொழுதும் தெளிவாக உணர வேண்டுமல்லவா? என் குழந்தையே, கருப்பன் உனக்காக ஒவ்வொரு நாளும் எப்பொழுதும் நான் உனக்கு துணையிருந்து உன்னை காக்கும் இந்த நேரம் நீ எதையும் இழந்து விடாதே. ஒரு ஏழை பணக்காரனானால் உறவுகளை மறந்து விடுகின்றான். ஒரு பணக்காரன் ஏழையானால் அந்த உறவுகள் அவனை மறந்து விடுகிறார்கள். இதுதானே இந்த வாழ்க்கையினுடைய யதார்த்தம். உன் அப்பன் இந்த கருப்பன் சொல்லக்கூடிய இந்த விஷயமானது உனக்கு முழுக்க முழுக்க சரியாக புரிகிறதல்லவா? நான் என்ன சொல்ல நினைக்கிறேனோ அவை எல்லாமும் உனக்கு சரியாக புரியும் என்றால் அது போதும். இனி உனக்கு நடக்கும் இந்த நேரங்கள் அத்தனையும் முழுக்க முழுக்க உன்னை வாழ வைக்கும் என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. முழுக்க முழுக்க உன்னை வழிநடத்தும் என்பதிலும் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. நல்லதையே உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த வாழ்க்கை இனி முழுமையிலும் உன்னை எப்பொழுதும் ஆனந்தப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாது. என் குழந்தையே, நாம் இருக்கும் இந்த நிலைமையில் இது தேவையா என்ற இழந்த பல சந்தோஷங்கள் தான் அதிகம். நமக்கு இது தேவையா என்று சொல்லி நீ பல சந்தோஷங்களை இந்த வாழ்க்கையில் தொலைத்து விட்டாய். இந்த நிலைமை மாறும் என்பது உனக்கு தெரியாமல் போய்விட்டதல்லவா? அந்த எண்ணமும் சிந்தனையும் உனக்குள் இல்லாமல் போய்விட்டதல்லவா? என் குழந்தையே, நேர்மையாக ஒரு முறை வாழ்ந்து பார். எத்தனை துரோகிகளை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு நிச்சயமாக புரியும். எத்தனை துரோகிகளை கடந்து நீ வரப்போகிறாய் என்பதனை நிச்சயமாக உன்னால் உணர முடியும். என் குழந்தையே, எதிலும் நாம் விழும்பொழுது நம்மை கைதூக்கிவிட வந்தவர்கள் பலருமே துரோகிகளின் உச்சங்கள் என்பதனை மறக்கக்கூடாது.
கை தூக்கிவிட வந்ததற்கு காரணமே வேறு யாரும் கை கொடுத்து உன்னை நல்ல நிலையில் மாற்றிவிடக் கூடாது என்பதற்காகத்தான். என் குழந்தையே, எப்பொழுதும் உன் அப்பன் இந்த கருப்பன் உனக்கு சொல்லக்கூடிய விஷயம் என்ன தெரியுமா? முழுமையாக நாம் புரிந்து கொள்ள வேண்டும். ஏமாற்றி விட்டோமே ஒருவரை என்று சந்தோஷமாக வாழலாம் என்று யாரும் இங்கு நினைக்கக்கூடாது. உனக்கும் அந்த நிலைமை மாறி வரும். இந்த வாழ்க்கை ஒரு வட்டம் என்பதனை இங்கு யாரும் மறக்கக்கூடாது. சிலரை மறக்கணும், சிலரை மன்னிக்கணும், சிலரை கடந்து வாழ வேண்டும், சிலரை வெறுக்க வேண்டும், எவரையும் தூக்கி சுமக்கக்கூடாது. உன்னுடைய வாழ்க்கையே இதனால் சுமையாகிவிடும் என்பதனை மறக்காது. என்ன நடந்தாலும் இதை எல்லாவற்றையும் எதிர்கொண்டு நீ அதற்கு ஏற்றது போல இந்த வாழ்க்கையை நம்பிக்கையோடு வாழ வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் இருக்கும் காலம் இந்த கருப்பன் உன்னோடு உடனிருந்து உனக்கு துணை நிற்கும் இந்த காலம் மேலும் மேலும் உனக்கான எல்லா தேவைகளையும் அது நடத்தி தரும் என்பதனை நீ மறக்கக்கூடாது. உடனிருக்கும் இந்த நிலைகளில் என் பிள்ளை, இனி எதையுமே நீ கைவிட்டு விடக்கூடாது. எந்த ஒரு விஷயத்தையும் நீ யோசித்து வருந்தி கொண்டிருக்காமல் உன்னோடு துணை இருக்கும் இந்த கருப்பன் என்று சொல்லக்கூடிய இந்த விஷயங்களை நீ முழுக்க முழுக்க சரியாக புரிந்து கொள்ள தயாராகிவிடு. யாரையும் எதையும் நினைத்து என் குழந்தை நீ வருந்தி கொண்டிருக்க தேவையில்லை அல்லவா? என் தங்கமே, இன்று நான் சொல்லக்கூடிய இந்த பெயர் உன்னுடைய வாழ்க்கையிலிருந்து உனக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கும். ஏனென்றால் என்ன நடந்தாலும் சரி, நான் இருப்பதை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். உனக்கான தேவைகளை எல்லாமும் நான் முன்னின்று உனக்கு நடத்தி தருவேன் என்பதனை நீ புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த கருப்பன் சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமும் நிச்சயமாக உனக்கென்று நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் எல்லாமும் முழுக்க முழுக்க உன்னை நன்மைப்படுத்தும் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். இந்த கருப்பன் நான் உன்னோடு நின்று உனக்கு எடுத்துச் சொல்லும் இந்த நேரங்கள் இனி அத்தனையிலும் நீ உன்னை நிச்சயமாக மீட்டெடுக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தெய்வம் இருக்கிறது என்பதனை நீ நம்பு. தெய்வம் என்னவென்று உனக்கு சொல்கிறதோ அதை எல்லாமும் சரியாக புரிந்து கொள்ள நீ நம்பு. இனி எதிலும் என் பிள்ளை நீ பெரிதாக ஏக்கம் கொண்டு தவித்து விட வேண்டாம். சூழ்நிலைகளை எல்லாமும் உணர்ந்து கொண்டு வாழ வேண்டும் என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். உன் அப்பன் நான் இருக்கிறேன். என் குழந்தையே, இன்று தேய்பிறை சஷ்டியினுடைய நாள். இந்த நாளில் முருகன், வடிவேலன், பாலசுப்பிரமணியன், குமரன், முத்துக்குமரன் என்று இது போன்ற கந்தனின் பெயரை சொல்லும் விதமாக ஏதாவது ஒரு பெயரை கொண்ட உன் பிள்ளை, அதாவது திருச்செந்தூர் முருகனின் பெயரை வைத்திருக்கிறேன், பழனி ஆண்டவரின் பெயரை வைத்திருக்கிறேன் என்று சொல்லும்படியாக கந்தனின் பெயரை கொண்டு ஏதேனும் ஒரு குழந்தை உன் வீட்டில் இருக்கிறது என்றால் நிச்சயமாக அது இன்று உன் வாழ்க்கையின் ஒரு பேரதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும். முருகப்பெருமானுக்கு உகந்த இந்த நாளில் இந்த விஷயத்தை நீ சற்று சோதித்து பார். அல்லது இந்த பெயர் கொண்டவர்கள் உன் வீட்டில் இல்லை என்றாலும் உனக்கு நண்பராக இருக்கலாம். இன்று அவரை நீ ஏதேச்சையாக சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகலாம். இப்படி உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் இது போன்ற விஷயங்களை எல்லாமும் நீ புரிந்து கொண்டால் உன்னை சுற்றி நடக்கும் எல்லாவற்றையும் நீ சரியாக தெரிந்து கொள்வாய். உன்னை சுற்றி நடக்கும் அத்தனை விஷயங்களையும் நீ என்னவென்று சரியாக புரிந்து கொள்வாய் அல்லவா? இந்த கருப்பனுடன் இருக்கும் பொழுது உனக்கு எல்லாமும் சரியாகவே நடந்து உன்னை வாழ வைக்க வேண்டும். கருப்பன் உனக்காக துணை இருக்கும் இந்த நேரம் முழுக்க உனக்கு நல்லதை நடத்த நான் வர வேண்டும். இனி எந்த இடத்திலும் என் குழந்தை நீ எந்த ஒரு விஷயங்களையும் கைவிட்டு விடக்கூடாது என்பதனை முதலில் புரிந்து கொள். கருப்பன் எண்ணியது போல உன் வாழ்க்கையில் கந்தனின் அருள் கிடைத்திருக்கிறது என்பதனை நானும் கண்கூடாக காண விரும்புகின்றேன். ஏனென்றால் இது எதேச்சையாகத்தான் நடக்குமே தவிர எல்லோரும் திட்டமிட்டு செயல்படுத்த முடியாது. இன்றுதானே சஷ்டி திதி,
இந்த குறிப்பிட்ட நாளில்தானே இப்படி ஒரு பெயர் கொண்ட பிள்ளை இருந்தால் என்று நான் சோதிக்கச் சொல்கிறேன். முன்கூட்டியே உனக்கு தெரியாது. அப்படியானால் உடனடியாக ஒரு பெயரை உன்னால் நிச்சயமாக வைத்திருக்க முடியாது. என்ன இருக்கிறதோ அதைத்தானே நீ சொல்லியே தீர வேண்டும். அதனால் எதையுமே நினைத்து என் குழந்தை நீ கலங்கிக் கொண்டிருக்க வேண்டாம். எதையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் எந்த ஒரு விஷயங்களும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க வேண்டும். எப்பொழுதும் போல நீ கடந்து வந்த பாதைகள், அது உனக்கு கொடுத்த கஷ்டங்கள் என்று இவை எல்லாவற்றையும் நீ தாண்டி வாழ்ந்து விட்டால் அதுவே போதும். எல்லா விஷயங்களையும் நீ கடந்து வந்து விட்டால் அதுவே போதும். உனக்கு நடக்காது, கிடைக்காது என்று சொன்னவர்களுக்கு மத்தியில் கருப்பன் ஆணையிட்டு சொல்கின்றேன், உன் வாழ்க்கையில் நல்ல காரியம் நடக்கப் போகிறது. தெய்வத்தின் அருளால் எல்லா நன்மைகளும் உனக்கு கிடைக்கப் போகிறது. தெய்வம் முன்னின்று உன்னை வாழ வைக்கப் போகிறது. தெய்வம் எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாத ஒரு அன்பை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொண்டாலே அது போதும். நான் இருக்கும் நேரம் உனக்கு எப்பொழுதும் எந்த சூழ்நிலையிலும் நீ விரும்பியது போல பல நல்ல விஷயங்களை நான் உனக்கு நடத்தி கொடுப்பேன் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். நிச்சயமான அன்பை கொண்டு இந்த வாழ்க்கையை நல்லபடியாக வழிநடத்தும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ உன்னையே முதலில் யார் என்று அடையாளம் காண வேண்டும். உன்னையே நீ என்னவென்று முதலில் உணர வேண்டும். உன்னுடைய வாழ்க்கை இப்படிப்பட்ட சில தருணங்களை தெய்வத்தின் அன்போடு உனக்கு உருவாக்கி கொடுக்க தயாராக இருக்கிறது என்றால் அதற்கு தகுந்தாற் போல நீயும் தைரியத்தோடு இருக்க வேண்டும் என்பதனை நீ மறந்து விடாதே. தைரியத்தோடு ஒவ்வொரு மனநிலையையும் உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. அப்பன் சொல்லச் சொல்ல உன் வாழ்க்கையிலும் பல ஆச்சரியங்கள் இனி நடந்து உன்னை வாழ வைக்கும் இந்த காலகட்டம் இனி எப்பொழுதும் உன்னை மேன்மைப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் ஆசைப்படுவதில் எல்லாமும் நாம் விரும்பிய ஒன்று இனி நிறைவாகவே உனக்கு கிடைத்து உன்னை வாழச் சொல்லும் என்பதனை நீ மறக்காதே. தேவையில்லாததை எல்லாமும் விட்டுவிட்டு இனி இந்த வாழ்க்கையில் என்ன நடக்க காத்திருக்கிறது என்பதனை நீ புரிந்து கொண்டால் அது போதும். கருப்பன் எந்த இடத்திலும் உனக்காக வந்து நிற்பது இனிமேல் இது போன்ற செய்திகளை நீ கேட்பதன் மூலமாக தெரிந்து கொள்வாய். இன்று இந்த சஷ்டி நாளில் ஓம் சரவண பவ என்று கந்தனி நாமத்தை உச்சரிக்கும் பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் ஏதோ ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது என்பதில் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. எது சம்பந்தமான விஷயமாக கூட இருக்கலாம். உன்னுடைய வாழ்க்கையில் உனக்காக நான் சொல்லித்தரும் இந்த விஷயங்கள் அத்தனையிலும் நீ முழுக்க முழுக்க உனக்கான வெற்றியை பெற வேண்டும் என்பதனை நீ மறக்காதே. முழுக்க முழுக்க உன்னுடைய மனநிறைவை நீ பெற வேண்டும் என்பதில் நீ மறக்காதே. நல்லதே நடக்கட்டும் என்பது இந்த தெய்வம் உனக்கு கொடுக்கின்ற வாக்குறுதிகள். தெய்வமே முன்னின்று நடத்தி உன்னை வாழ வைக்கட்டும் என்பது நீ புரிந்து கொள்ளும் உண்மை என்பதனை மறந்து விடாதே. மறக்காமலேயே இந்த வாழ்க்கையின் எல்லா விஷயங்களையும் நாம் சரியாக புரிந்து கொண்டு வழி நடத்தினோமானால் எந்த இடத்திலும் நமக்கு தெய்வம் உறுதுணையாக இருந்து நம்மை காப்பது நமக்கு எப்பொழுதும் புரியாமல் போகாது. சுற்றி இருக்கின்றவர்கள் பேசுகின்ற விஷயங்கள் எல்லாமும் உனக்கு நிறைவான ஒரு நம்பிக்கையை இனி நிச்சயமாக கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. கருப்பன் இருக்கும் பொழுது இனி எப்பொழுதும் உனக்கு வெற்றியின் முகம்தான். எப்பொழுதும் உனக்கு சந்தோஷத்தினுடைய நல்லதொரு முகம்தான் என்பதனை நீ மறந்து விடாதே. நான் இருக்கும் பொழுது உனக்கு வேண்டிய நன்மைகளும் உனக்கு வேண்டிய விஷயங்களும் சரியாகவே நடந்து உன்னை வழிநடத்தட்டும். இந்த கருப்பன் சொல்லச் சொல்ல இனி உன் வாழ்க்கையிலும் முழுக்க முழுக்க அடுத்தடுத்த நிலைகளை நோக்கி நீ பயணம் செய்யட்டும். என்றும் என்றென்றும் நான் இருப்பதை நீ உணர்ந்து விட்டால் இனி நடக்கப் போகின்ற அத்தனையிலும் நான் உன்னை நல்லபடியாக வழிநடத்தி கொடுப்பேன் என்பதனையும் நீ மறக்கக்கூடாது. நல்லதே நடக்கும். இந்த பெயர் கொண்ட பிள்ளை உன் வீட்டில் இருக்கிறது என்றால்
கந்தனின் அன்பினால் உன்னுடைய வாழ்க்கையில் பேரதிசயங்கள் நடத்தப்படும் என்பதனை நீ மறந்து விடாதே. மிக பெரிய வெற்றியும் உனக்கு கிடைக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நல்ல நேரம் இது என் பிள்ளைக்கானது. என் தங்கமே, இந்த கருப்பனின் ஆசீர்வாதங்கள் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைத்து கொண்டே இருக்கும்.